ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, என்ன எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான், நான் பைல் வைக்கல, 2 பைல் சொல்கிறேன். அந்த பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் வைஸ். ஓகே, பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு நம்பர் இருக்கும்ல, 1ஆம் நம்பர் ஃபேவரட்டாக இருக்கிறவங்க பைல் 1 வந்து செலக்ட் பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் வந்து ஃபேவரட்டாக இருக்கிறவங்க வந்து பைல் 2 வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டிசிஷன், பிளாக்கேஜஸ், நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. மேக்ஸிமம் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிளாக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. கான்டாக்ட்லேயே இருந்தாலும் ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது, ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்டிசிஷன் இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் வந்து போத் டபுள் சைட் லவ்வாகவே இருந்தாலும் வந்து ஒரு இன்டிசிஷன் இருக்குது. என்ன ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துல ஒரு குழப்பங்கள் இருக்குது. அண்ட் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுல வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியலை. அவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்கிற உங்கள் சைடில் என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்குமே வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சம்திங் வந்து 2 பேருமே ஒரு ஹைடாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹைட் பண்ணி உங்கள் ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி இருக்கிறது, பெருசாக எமோஷ்னலாக வெளிக்காட்டாமல் இருக்கிறது, ஸோ மறைமுகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட், என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் வந்து இருக்கிறீங்க. அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களை பொறுத்து அவங்க ஃபீலிங் வரும்போது உங்களுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து அவங்க கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனர்ஜி பேஸ் பண்ணது ஜென்ரல் ரீடிங். ஸோ எப்படி பொருந்ததோ அதை பொருந்தின மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்டிசிஷனில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் வேறு என்ன வருது அப்படின்ட்டு, வேறு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதான் இன்டிசிஷன் மீன்ஸ் எதுக்குன்னா, மேபி நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் கொண்டுட்டு போகணும், ஒரு கமிட்மெண்ட் லெவலில் கொண்டுட்டு போகணும். அதாவது ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட், மேரேஜ், குழந்தைங்க, ஸோ ஹாப்பியாக இருக்கணும், வீடு, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஒரு நல்ல மர்ஜாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் லாங் டைம் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அவங்களுக்கும் தெரியுது நீங்கள் ரொம்ப நாளாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது, எஃபெக்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்குமே சில ஃபீலிங்கள் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்குமே வந்து இது லாங் டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனாலுமே ஒரு இன்டிசிஷன் இருக்குது. ஓகேவா? நீங்களும் நிறைய க்ரோத் போட்டுட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக. அவங்களுக்குமே வந்து இவங்க என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் வந்து கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இது லைஃப் லாங் போகுமா, இது கரெக்டாக தான் இருக்குமா, ஒரு இன்டிசிஷன் மைண்ட், கரெக்டாக போகுமா இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான, நம்ம லைஃப் லாங் வந்து கொண்டுட்டு போனால் அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஹாப்பியாக மூவ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் வந்து தோணிகிட்ருக்கு. அண்டு கரியரில் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணி வைஸ் வந்து அவங்க ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எவ்வளோ தான் வந்து எஃபெக்ட் போட்டாலும் வந்து அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கிறதுனால கூட இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஓகேவா? பார்க்கலாம் வேறு என்ன வருது அப்படின்ட்டு. பட் சம்திங் வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தான் நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், லெஸ் கான்டாக்டில் இருக்கலாம், பிளாக்கேஜ் சம்திங் ஏதாவது இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். பட் சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு நல்லாவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஓகேவா?
கண்டிப்பாக வந்து உங்கள் சைடில் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அதர்வைஸ் வந்து என்னென்னா அவங்க லைஃப்லேயும் வந்து புதுசாக இந்த கரியர் விஷயம் அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதாவது புதுசாக வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக ஏதாவது யோசிக்கிறது, சொந்த காலில் நிற்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதுலேயும் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இந்த டபுள் மைண்டடாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே ஒரு பக்கம் வந்து கரியர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ரெண்டில் எந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. பட் ஸ்டில் உங்கள் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. உங்கள் சைடில் ஏதாவது ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு இன்டிசிஷன். ஓகே ஓகே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. அண்டு உங்களுக்குமே அதே மாதிரி அவங்க மேலே ஒரு தாட் இருக்கும், நம்மளையும் தவிர்த்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதாவது ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி வேறு யார் கூடயாச்சும் பேசுகிறாங்களா, பழகுறாங்களா, ஸோ அதனால தான் நம்மளை இன்னும் வெயிட்டிங்லேயே வைக்கிறாங்களா, ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம வெயிட்டிங்லேயே வச்சுட்ருக்காங்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தோணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் மேலேயும் ஒரு டவுட் இருக்கும், உங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு அவங்க மேலே வந்து எப்படி தோணுன்னா அவங்க வேறு யார் கூடயாச்சும் பேசுகிறாங்களா, பழகுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ போத் சைடு எப்படின்னா வேறு ஆப்ஷன் டிசைட் பண்ணலாமா இல்லை இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு இருக்குது. அண்ட் எப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இவங்க வந்து உண்மையாக தான் இருப்பாங்களா, ஜென்யூனாக இருப்பாங்களா, இப்போ பழகுறதுக்கு ஒன்று, நம்ம ஃப்யூச்சரில் கமிட்மெண்ட்டுன்னு சொன்ன பிறகு வந்து அவங்க இதே மாதிரி நடந்துப்பாங்களா, இல்லை இப்போ ஒரு முகத்தை காட்டுறாங்க ஃப்யூச்சரில் வேறு இன்னொரு முகத்தை காணிப்பாங்களா அப்படிங்கிற, அதாவது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் வச்சுக்கிட்டு வேறு ஒரு முகத்தை காணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டு அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ரீசன். ஓகே, அண்ட் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதை நான் எடுக்கல, பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, என்ன தான் வந்து ரெண்டு பேருக்குமே மல்டிபிள் சாய்ஸஸ் இருந்தாலும், இன்டிசிஷனில் இருந்தாலும், ஒரு வெயிட்டிங் கேம்லேயே இருந்தாலும் மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்கள வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. எஸ், ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னா ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. அது தவிர்த்து எப்படின்னா யாரோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி தெரியல. ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி யாருக்கோ வந்து உங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உங்கள் பர்சனுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெக்ட் வந்து உங்களால் பூர்த்தி செய்ய முடியல. அப்படிங்கிறதுனால தான் வந்து ஸ்டில் வந்து ஒரு இன்டிசிஷனில் இருக்கிறதும் ஒரு வெயிட்டிங்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து வருது. ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ரெண்டு பேருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த கிடைக்க வேண்டிய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லவ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோதான் அந்த அன்பு கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேவா, ஓகே, பட் ஸ்டில் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, ஓகே, ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நோ காண்டாக்டில் இருக்கீங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது பட்சத்தில் சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாமா, பேசலாமா, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஸோ நம்ம காண்டாக்ட் பண்ணுவோமா இல்லை அவங்க காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா, ஸோ என்ன தான் வந்து ஒரு வெயிட்டிங்கில் இருந்தாலும் இன்டிசிஷன் மைண்டில் இருந்தாலும் சம்திங் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்து ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, லவ் அந்த மாதிரியான சில எமோஷனல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி இருக்குது, இல்லை அதையும் தாண்டினா ஒரு
ஃபீலிங் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லவ் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் ஓவர் எமோஷ்னலை வந்து நீங்கள் அங்கேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஸ்டில் வந்து ஒரு இன்டிசிஷனில் இருக்கிறதும் பெருசாக வந்து அந்த எமோஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் பேசினா பேசுவாங்க, பட் அது எமோஷ்னல் வைஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? பைல் 1 உங்களுக்கான ரீடிங். அந்த அளவுக்கு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கன்னா, அவங்க கரியர் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறதோ இல்லை அடுத்த கட்ட ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து அவங்க முயற்சி செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்து, ஏன்னா இங்கே நான் ஃபினான்ஷியல் விஷயம் வந்து நிறைய பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு எதுலேயே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு லவ்வாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஈடுபாடு கொடுக்காம அவங்களோட வேலையை மட்டும் பார்க்குறது, அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் அவங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் அவ்வளோதான். ஸோ பைல் 2க்கு போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பைல் 2 மேக்ஸிமம் இந்த பைல் 2 பார்க்குறவங்க வந்து மேரிட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டு ரொம்பவே தூரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து போத் கப்பிள்ஸ், உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேருமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. வேலை காரணமாக வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். இல்லை எமோஷ்னலி வைஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சில பேர் வந்து மேரேஜான பர்சனை வந்து விரும்பிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ உதைக்கு அவங்க கரண்ட் எனர்ஜி எப்படின்னா, அவங்களோட எமோஷனல் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருசாக அதை வந்து காமிக்காமல் அந்த எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது அவங்க ஃபேமிலிக்காக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இல்லைனா வந்து உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, பார்க்கலாம் வேறு ஏதாவது எனர்ஜி தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஃபீலிங் இருக்குதா, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். காம்ப்ரமைஸ் சம்திங் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் நீடு இருக்குது. உங்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீடு இருக்குது. அதையே வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஓகேவா? என்னோட தேவையை நீ பூர்த்தி செய்யணும், உன்னோட தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இல்லை எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அவங்க பர்சன் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகி நியாயமாக ஈக்குவலாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ரமைசிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்கள் மூலியமாகவும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் மணி கெயின் பண்ணணும், உங்களோட கரியரை பார்க்கணும், உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. ஸோ நீங்கள் அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ சம்திங் வந்து இங்கே ஃபினான்ஷியல் நீட் வந்து ரொம்ப, அதாவது ஒரு ஃபேமிலின்னு வந்துச்சுன்னா 2 பேர் சைட்லேயும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இருக்கணும்ல, ஒரு மணி செட்டில்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இது வந்து மேரிடானவங்க பார்த்தாலும் சரி, சிங்கிள்ஸ் அதாவது லவர்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் வந்து 2 பேருமே வந்து ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்போ தானே வந்து அதுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் தான் ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. அதர்வைஸ் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதில் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும், ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ கண்டிப்பாக ஒரு லவ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்து யாராச்சும் வந்து நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கீங்க, சுத்தமாகவே காண்டாக்ட் இல்லை, அவங்க எமோஷ்னலாக காட்டுறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நியூ பர்சன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் லெஸ் காண்டாக்டில் இருக்கோம், அப்பப்போ பேசிப்போம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி அந்த லவ்வெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வெளிக்காட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு எமோஷ்னலாக இருந்தீங்களோ அதே எமோஷ்னல் வந்து உங்கள் பர்சனை வந்து உங்கள் மேலே வெளிக்காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த லவ் கொடுத்தீங்களோ அதே அளவு லவ் வந்து அவங்களும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எமோஷ்னலி வந்து உங்கள் கூட கனெக்டட் ஆவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த பர்சன் கூட எமோஷ்னலி கனெக்டடாக இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த எமோஷ்னலே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இல்லை 2 பேரும் ரொம்பவே நாளாகவே பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பர்சன் வந்து என்ட்ரி ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நிறைய கார்டு வந்துச்சு. ஸோ மெனி கார்ட்ஸ். ஸோ ஸ்டில் அதே கார்டு ரிட்டர்ன் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப செக்யூர்டாக இருக்காங்க, எமோஷ்னலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்படியே வந்து ரொம்ப அடமெண்ட்டாக வந்து அந்த எமோஷ்னலாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து எதுக்குன்னா அவங்க பாஸ்டில் வந்து அவங்களுக்கு உங்களாலேயோ இல்லை அதர் பர்சனாலேயோ எமோஷ்னலாக வந்து அவங்க லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? எமோஷ்னல் லாஸ் வந்து அவங்களுக்கு ஆகியிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அந்த எமோஷ்னல் லாஸ் மறுபடியும் ஹார்ட் பிரேக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு வாட்டி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இருந்தாலுமே வந்து ஒரு கஞ்சத்தனம் அந்த எமோஷ்னலாக காட்டுறதுக்கு வந்து ஒரு கஞ்சத்தனம். ஸோ அந்த காரணத்துக்காக அந்த எமோஷ்னலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து உங்களை ரொம்ப பாதிக்குது. ஓகேவா? அவங்க இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னடா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கோம், ஆனால் இவங்க என்னென்னா கொஞ்சம் கூட வந்து அந்த எமோஷ்னலை வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷ்னல் லாஸ் ஆன மாதிரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் வந்து இழந்த மாதிரி, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு ஃபீலிங், மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட கேரக்டரே அந்த மாதிரி தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து என்ன தான் எமோஷ்னலை வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க உங்கள் மேலே ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அவங்க வந்து என்ன தான் வந்து அதை எமோஷனல் வெளிக்காட்டாமல் இருந்தாலும் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது. பட் உங்கள் சைடில் ரொம்பவே வந்து ஒரு ஒரு மிஸ் பண்ணுற எனர்ஜி எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே? ஸோ நிறைய நடந்திருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தர் நோ காண்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். எமோஷ்னலை வந்து பெருசாக வந்து வெளிக்காட்டாமல் ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போது என்னென்னா உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்ட் வரணும். ஓகே? அது நல்ல எண்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை எமோஷ்னலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காகி கஷ்டப்படுறதுக்கு ஓகே 2 பேருமே ஃப்ரீயாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்க எதிர்பார்க்குறது ஒரு எண்டிங், ஒரு நல்ல எண்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து அவரவர் வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ரீயான மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? கடைசி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே? ஒரு சில பேருக்கு அது பெயின்ஃபுல்லாகவே இருந்தாலும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நியூ பிகினிங் வந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
நான் இதை எடுக்கலை, பார்க்கலாம் மறுபடியும் வந்துச்சுன்னா எடுக்கிறேன். உங்கள் பர்சன் நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட மறைச்சிருந்துருக்கலாம். பெருசாக அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஆர் நிறைய விஷயத்த வந்து அவங்க மனசில் என்ன இருக்குங்கிற விஷயத்த வந்து வெளிக்காட்டாமலே இருந்திருப்பாங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு மாதிரியும் அவங்க லைஃப்பில் வந்து வேறு மாதிரியும் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய விஷயத்த வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா எல்லாமே மேஜராக இருக்கானாவே வந்திருக்கு. டெத் கார்டு அண்ட் இப்போது வந்து ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ மேஜராக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேஜராக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா, இவ்வளோ நாள் வந்து ஒரு டாக்ஸிக்காகவே போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து எமோஷ்னல், ஒருத்தங்க வந்து ரொம்ப எமோஷ்னலி வந்து கண்ட்ரோல்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே வந்து இதை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு எண்ட் கண்டிப்பாக வரப்போகுது. அது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து. ஓகேவா, என்ன எண்டிங் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இல்லை சம்திங் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேட் கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஓகேவா, ஸோ கரண்ட்டாக வந்து உங்கள் பர்சனோட ஃபீலிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நியாயம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு முடிவு கொடுக்கணும், ஒரு நியாயம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கிடைக்கும். ஓகேவா, ஸோ சம்திங் வந்து இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பைல் 2 சூஸ் பண்ணிக்கிறவங்க 2 பேருக்குமே வந்து கரண்ட் சுச்சுவேஷன் சரியில்லை. எமோஷ்னல் வைஸ் வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை, ரொம்பவே வந்து மைண்டு நெகட்டிவாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அது உங்களுக்கான மெசேஜ் இல்லை, அது வேறு ஒருத்தங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ். ஸோ அதை அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகேவா, ஸோ யாருக்காச்சும் அந்த பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, ஏன்னா நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.